முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 நிறைவு விழாவை ஒட்டி திமுக மகளிர் அணி சார்பில் வினாடி வினா இறுதிப் போட்டி நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். பார்க்கலாம். சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்ற வகையில் சொல்லணும். மிக 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 நீண்ட வரலாற்று தகவல் கூட மிக சுவையா மக்கள் மனசுல பதிகிற வகையில சொல்லணும். நம்ம கொள்கைகளுடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும், சுருக்கமா சொல்லணும். ஒருத்தரோட பேச்சு மூளையை தொடணும், அதன் மூலமா அவங்க மனசுல போய் ரீச் ஆகணும். அப்படி நீங்க எல்லோரும் கருத்து சொல்லும் ஸ்டைலா உங்களை உருவாக்கிக்கணும். போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நான் இப்ப சில கேள்விகளை கேட்க போறேன். 3 கேள்விதான். பதில் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க போதும். முதல் கேள்வி, லெலின் தான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டாரு, இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு. முதல் கேள்வி எளிமையானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இரண்டாவது கேள்வி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் டாக்டர் கிட்ட நான் படிக்கிற புத்தகத்தை நாளை படிச்சு முடிச்சிருவேன், அதன் பிறகு அறுவை சிகிச்சை வச்சுக்கலான்னு சொன்னார். அது என்ன புத்தகம்? அது என்ன புத்தகம்? மாஸ்டர் கிறிஸ்டியன். வாழ்த்துக்கள். மூன்றாவது கேள்வி, தந்தை பெரியார் எனது பகுத்தறிவு சமூக பணியின் முன்னோடின்னு யார சொன்னார்? யார சொன்னாரா? தந்தை பெரியார் தன்னுடைய பகுத்தறிவு சமூக பணியுடைய முன்னோடின்னு யார அவர் சொன்னார்? எல்லாம் அவரே சொல்றாரு. அயோத்திதாசர் பண்டிதர். மகிழ்ச்சி, நன்றி. எனவே இது சாதாரண கேள்விகள் தான். ஆக இது போன்ற அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில தியாக வரலாற்றை, நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்படும் என்று அதை மாத்திர இந்த நேரத்தில் தெரிவித்து, இதை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி அதில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிர் அணிக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழா சிறப்புரையாற்றிய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 நிறைவு விழாவை ஒட்டி திமுக மகளிர் அணி சார்பில் வினாடி வினா இறுதிப் போட்டி நடைபெற்று வந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். பின்னர் விரிவாக அது குறித்து பார்க்கலாம்.